நாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டான ஆம்லேட் தான் பண்ண போகிறோம். ஆம்லேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக கட் பண்ண மல்லி இலை, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து முட்டையை நல்லா அடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 3 பல் பூண்டை துருவிட்டு சேர்த்துடலாம். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். 1 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அடித்து வச்ச முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான சிம்பிளாக செய்யக்கூடிய ஆம்லேட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.